இன்றைக்கு தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்னென்னா காட் ஆஃப் ஆல் ரிலிஜன். அதாவது நம்முடைய தேவன் எல்லா ஜனங்களுக்கும் எல்லா சமயத்தை, அதாவது எல்லா விசுவாசத்திலிருந்து வருகிறவர்களுக்குமான தேவன் அப்படிங்கிறத நம்ம வேதத்தின் வெளிச்சத்தில் பார்க்க போகிறோம். இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதிகள் ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்தில் இருக்குது, சங்கீதம் 66, ரோமர் 2ஆவது அதிகாரம் 17 வசனத்துலேருந்து 29வது வசனம் வரைக்கும், அப்புறம் யோவான் 10ஆம் அதிகாரம் குறிப்பாக 16வது வசனத்தை பார்க்க போகிறோம். தேவன் சகல அண்ட சராசரங்களுக்கான சிருஷ்டிகரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதியில் பார்த்தோன்னா, ஆமாம், யாவே அவர் எலோஹிம் அப்படின்னு அறியப்படுறாரு. ஆமோஸ் 9:6 அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தி கர்த்தர் என்பது அவருடைய நாமம் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஸோ இதிலிருந்து அவர் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அவர் இந்த கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும்தான் அவர் ஆண்டவரா, இல்லை அகில உலகத்துக்கும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அவர் ஆண்டவரா அப்படின்னு நம்ம வேதத்தின் வெளிச்சத்தில் பார்த்தோன்னா, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதியில் சங்கீதம் 66:1 பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் அப்படின்னா, தேவன் அப்படின்னா யாவே, அவரை தான் இங்கே குறிக்கப்படுறாரு. அடுத்தது ஆமோஸ் 9:7 பார்த்தோன்னா, நான் இஸ்ரவேலை எகிப்து தேசத்திலிருந்தும் பெலிஸ்தரை கப்தோரிலிருந்தும் சீரியரை கீரிலிருந்தும் கொண்டு வரவில்லையா. ஸோ அவர் இஸ்ரவேலர்களை மட்டும் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரல. அதுதான் நமக்கு எப்பயுமே சண்டே கிளாஸ்லேருந்து நமக்கு சொல்லி கொடுக்கப்படுகிற காரியம் என்னென்னா அதுதான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெலிஸ்தரையும் அவர் தான் கப்தோரிலேருந்து கொண்டு வந்திருக்காரு, சீரியரையும் அவர் தான் கீரிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். ஸோ மற்ற புறஜாதிகள் மேலும் அவருக்கு இருக்கிற ஆளுமையை, அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை இந்த ஆமோஸ் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதியில் நம்ம பார்க்க முடியும். மேலும் ரோமர் 3:29 பார்த்தீங்கன்னா, அவர் யூதருக்கு மட்டும்தான் தேவனா, புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் இல்லையான்னு கேட்டுட்டு, ஆமாம், அவர் புறஜாதிகளுக்கும் தேவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ரொம்ப ஊர்ஜிதமாக நமக்கு வேதாபத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய தேவன் எல்லா ஜனங்களுக்கும் மேலான தேவன்தான், எல்லாரும் ஆராதிக்க வேண்டிய இடத்துல, உன்னதமான இடத்துல இருக்கவர் தான் நம்மளுடைய யெகோவா தேவன். அடுத்தது நம்ம யூதருக்கு ஆண்டவர் ஒரு வேளை ஒரு பாரபட்சம் காட்டுறாரா, பார்ஷாலிட்டி காட்டுறாரா அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு ஸ்டடி மாதிரி பண்ணி பார்க்கலாம். அவர் எல்லா ஜனங்களையும் ஒன்றா தான் ட்ரீட் பண்ணுறாரா, ஆண்டவர் நம்மளை மாதிரி புறஜாதியில் இருந்து அவருடைய ஐக்கியத்துக்குள்ளே வந்திருக்கிற நம்மளை ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு, இந்த காரியங்களை நம்ம இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதலாவது ஆண்டவர் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனை தான் தெரிந்தெடுக்கிறாரு. அதாவது ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரே ஒரு மனுஷனை தெரிந்தெடுக்கிறார். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆதியாகமம் 12:3 உனக்குள்ளார பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்கிறாரு. ஸோ ஆண்டவர் ஆபிரகாமை ஒரு பாரபட்சமாக தெரிந்து கொள்ளலை, இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறது தான் அவருடைய உள்ளான நோக்கமாக இருக்குது. ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார், அதுக்கப்புறம் அந்த ஒரு மனுஷன் ஒரு தேசமாக ஆகிறாரு, அப்படி பலுகி பெறுகிறாரு. அந்த தேசம்தான் இஸ்ரவேல். இஸ்ரவேல் அப்படிங்கிற அந்த தேசத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். சரி, எதுக்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கும் பொழுது இஸ்ரவேலரை ஏன் குறிப்பாக தெரிந்து கொள்கிறார்? இது அவருடைய அனாதி தீர்மானம்தான். இருந்தாலும் நமக்கு ஒரு கிளாரிட்டி வேதத்தின் வெளிச்சத்தில் கிடைக்குது. அவங்க மற்ற எல்லா ஜனங்களோட அவங்க நீதி உள்ளவர்களாக இருந்தனால தெரிந்து கொண்டாரா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை அப்படின்னு உபாகமம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவங்க தான் இருக்கிறதுலையே ரொம்ப ஜனம் பெருத்தவர்களா, அதாவது நிறைய பாப்புலேஷன் இருக்கிறவங்களா இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லைங்கிறத உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் அது எப்படி ஒரு மனுஷனை மட்டும் தெரிந்து கொள்வார், அது எப்படி அந்த மனுஷனுடைய சந்ததிகளை மட்டும் தெரிந்து கொள்வார் அப்படின்னா அவர் பாரபட்சம் உள்ளவரா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, வேதத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். சரி, அப்போ எதுக்காக தான் ஆண்டவர் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார்? அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா,
அவங்க வந்து தேவனுக்கு பரிசுத்த ஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உபாகம் 7 பார்க்குறோம். அவங்க வந்து கிங்டம் ஆஃப் ப்ரீஸ்ட்ஸ், அதாவது அவங்க ஆசாரியர்களாக இருக்கணும், ராஜரிக ஆசாரியர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அழைக்கப்பட்டதா எக்ஸோடஸ் யாத்திராகமம் 19 பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் பூமியில் உள்ள எல்லா வம்சங்களையும் ஆசீர்வதிக்கிறதுக்காகவும் தான் அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜீசஸ் அவங்களுடைய வம்சத்தில் வருவார் அப்படிங்கிறது. அப்புறம் டு பி விட்னஸ், ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக அவங்க இருக்கணும், ஆண்டவரை குறித்து உலகத்துக்கு அறிவிக்கிறவங்களா இருக்கணுங்கிறத ஏசாயா 43 பார்க்குறோம். அவருடைய சட்டங்களை, அதாவது நியாய பிரமாணத்தை கொடுக்கறதுக்கு, இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு அவர் வந்து இஸ்ரவேலர்களை தான் தெரிந்து கொள்கிறாரு. அந்த கற்பனைகள் கொடுக்கப்படுறத ரோமர் 3 வந்து அவங்களுக்கு தான் அவங்க சோசன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த கற்பனைகளை கற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்கு அவைகளை அவங்க சொல்லி கொடுக்கணும். அப்படி வாழ்ந்து கடவுள் இப்படிப்பட்டவர், இப்படியான பரிசுத்தமுள்ள மகாதேவனை நம்ம வந்து வழிபடுறோம், அப்படிப்பட்டவர் தான் இந்த உலகத்தோட சிருஷ்டிகர் அப்படிங்கிறது அந்த உலகத்துக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு தெரிந்து கொண்டுங்கிறத உபாகம் 4 பார்க்குறோம். இந்த உலகத்துக்கே நீங்கள் ஒளியாக விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா 42 பார்க்குறோம். அப்புறமேலு மேசியாவை இந்த உலகத்தில் கொண்டு வரதுக்காக தான் அப்படிங்கிறத ஆதியாகமம் 12:7 அண்ட் கலாத்தியர் 3:16, அதாவது உன்னுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி உன்னுடைய சந்ததிக்குள்னு சொல்லிட்டு அநேகமான ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை வந்து ஆண்டவர் கொடுக்குறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படிங்கிறது கலாத்தியர் 3:16 சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட உயரிய உன்னத நோக்கங்களுக்காக ஆண்டவர் வந்து இஸ்ரவேலை தெரிந்து கொண்டாலும் அவங்க அந்த நோக்கங்களை நிறைவேற்றினாங்களா, ஆண்டவருடைய நோக்கத்தின்படி அவங்க வாழ்ந்தாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, அவங்க வந்து ஆண்டவரை மிக அதிகமாக வந்து படு மோசமாக அவரை ஏமாற்றியிருக்காங்க. அவருக்கு ஏமாற்றத்துக்குள்ளே தான் ஆண்டவரை வந்து அவங்க வழி நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வேத வாசிப்பில் ஆமோஸ் 9:8 பார்த்தோன்னா, இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாவமுள்ள ராஜ்யம்னு வேற எதை பற்றி, எந்த தேசத்தை பற்றியும் குறிப்பிடப்படலை. இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை தான் பாவமுள்ள ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமோஸ் தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார். அதே மாதிரி ரோமர் 2 பார்த்தோன்னா, நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் இல்லாமல் ஆயிற்றே. நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா திரும்ப திரும்ப வந்து புறஜாதிகளுக்கும் யூதருக்கும் உள்ள ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமாகவும், யூதருக்கு உள்ள முக்கியமான அடையாளமாகவும் விருத்த சேதனத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நியாயப்பிரமாணத்தையே மீறிட்டேன்னா அப்போது உனக்கு விருத்த சேதனை இருந்தால் மட்டும் என்ன பிரயோஜனம், உனக்கும் அந்த புறஜாதிகளுக்கும் வித்தியாசமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்கிறாரு. அந்த ரோமரில் வந்து பவுல் இந்த காரியங்களை வந்து தெளிவுபடுத்துகிறத பார்க்குறோம். சரி, ஆண்டவர் இந்த இஸ்ரவேலுக்குன்னு வைத்திருந்த நோக்கங்களை அவங்க நிறைவேற்றலை, ஆனால் ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறித்தா அப்படின்னு பார்த்தோன்னா அது எப்படி நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று சொல்ல மறந்துட்டு, அதாவது வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது யூதர்களுக்கு இவ்வளோ மகத்துவமான காரியங்களை மற்ற ஜனங்களை விட பெரிய ஸ்லாக்கியங்களெல்லாம் ஆண்டவர் வந்து கொடுத்துருக்கும்போது அவங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. அதுபடி செய்ய வேண்டியது, ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு வந்து அடி பெறலாமல் வந்து கீழ்ப்படிய வேண்டிய கடமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுலேருந்து அவங்க பயங்கரமாக அதுலேருந்து அவங்க தவறிட்டதுனால ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமோஸ் 3:2 பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், உங்களுக்கு இவ்வளோ ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுத்தேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். ஸோ அதிகமாக ப்ரிவிலேஜ் கிடச்சதுன்னா அடியும் அதிகமாக இருக்கும். இதுதான் அவங்களுக்கு நடந்தது. அவங்க வந்து புறந்தள்ளப்படுற ஒரு சூழ்நிலை நடக்குது. இப்போ உலகமே இவங்களால தான் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிறது ஆண்டவரோட திட்டமாக இருக்கும்போது அவங்களே ஆண்டவருக்கு வந்து கீழ்ப்படியாதப்ப இப்போ ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இயேசுவானவர் வந்து சமாரிய பெண்கிட்ட என்ன சொல்கிறாங்க, ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரட்சிப்பு யூதர் வழியாக வருகிறதுன்னா என்ன அர்த்தம், யூதருடைய வம்சாவளியில் தான் ஜீசஸ் வர்றாங்க. இந்த ஏசாயா 11 பார்த்தோன்னா, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அந்த துளிர் யாரு, அந்த கிளை யாரு, ஈசாய்னா தாவீதோட அப்பா. ஸோ அந்த சந்ததியில் வர்றவர் தான் ஜீசஸ். இன்னும் ஜீசஸை பற்றி
அவருடைய வம்சாவளியை குறித்து என்னென்ன பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களோ அவ்வளவும் வந்து புதிய ஏற்பாட்டில் நிறைவேறதை பார்க்க முடியுது. அவர் வந்து ஆபிரகாமின் சந்ததியில் ஈசாக்கு, யாக்கோபு, யூதா, தாவீது இவர்களுடைய சந்ததியில் வருவாங்கங்கிற தீர்க்க தரிசனங்கள்லாம் நான் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கேன். அதனுடைய நிறைவேறுதல்கள் நம்ம புதிய ஏற்பாடில் பார்க்குறத ரைட் சைடில் கொடுத்துருக்கேன். சரி, ஸோ ஜீசஸ் சொன்னது மாதிரியே இதுதான் அவருடைய அந்த லீனியேஜ். நம்ம பார்த்தோன்னா ஆதாம்லேருந்து நோவா, நோவாலேருந்து ஆபிரகாம், அப்புறம் வந்து தாவீது, அந்த வம்சத்தில் ஜீசஸ் வர்றது இதெல்லாமே வந்து நம்ம நியூ டெஸ்டமெண்ட்டில் பார்க்க முடியுது. இந்த ஆபிரகாமுக்கு வந்து ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிற அந்த சந்ததி கிறிஸ்துவே. இதுதான் கலாத்தியர் 3:16 நம்ம ஆபிரகாமின் சந்ததி வந்து த சீட் ஆஃப் ஆபிரகாம் சொல்லிட்டு நம்ம பார்க்குறது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். எத்னிக் இஸ்ரேல் அப்படின்னு சொன்னோன்னா ஆபிரகாமுடைய அந்த வம்சா வழியில் வர்றவங்க வந்து எத்னிக் இஸ்ரேல். அவங்க தான் நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபிளில் ரெஃபர் பண்ணப்பட்டிருக்கு. சரி, ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல் அப்படின்னா ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நீங்கள் ஜான் த பேப்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார் சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்லுகளில் இருந்து எப்படி குழந்தைங்கள் வரும்? என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து நீங்கள் எதிர்பார்க்காத முடியாத ஒரு இடத்துல இருந்து ஆண்டவர் வந்து பிள்ளைகளை உருவாக்க வல்லவராக இருக்கிறாருங்கிறது தான் அதில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். ஸோ நம்ம எங்கேயோ கடந்தவங்க, நம்ம புறஜாதிகளாக இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாக எங்கேயோ கிடந்தவங்க, அந்த எந்த கவனன்ட் பிளஸ்ஸிங்குள்ளரையும் நம்ம வரமாட்டோம், எந்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களுமே நமக்கு கிடையாது. ஆனால் நம்மையும் இப்போ வந்து ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளார நம்ம சண்டே கிளாஸில் பாடுற மாதிரி ஃபாதர் ஏப்ரஹாம் ஹேட் மெனி சன்ஸ், ஐ எம் ஒன் ஆஃப் தெம்னு எப்படி பாடுறோம் நம்ம தைரியமாக அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஜீசஸால் தான் பாசிபிள் ஆச்சு. இப்போ இது ரோமர் 11 பார்த்தோன்னா இந்த நல்ல ஒலிவ மரம் அதுதான் அந்த இஸ்ரவேல். இந்த ஒரு உவமையை வந்து பவுல் சொல்கிறாரு. நல்ல ஒலிவ மரம் இஸ்ரவேலை, அதோடைய வேர் வந்து மேசியா. இந்த நல்ல ஒலிவ மரம்ங்கிறது வந்து அவங்க இஸ்ரவேலர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கற்பனைகளை அவங்க கீழ்ப்படியும் பொழுது தான் அந்த நல்ல ஒலிவ மரத்தில் அவங்க வந்து ஊன்றி செழித்து இருக்கிறத வந்து வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நேச்சுரல் பிரான்ச்சஸ் புரோக்கன் ஆஃப் த்ரூ அன்பிலீஃப், அதாவது சுபாவ கிளைகள் வந்து ஏன் முறித்து போடப்பட்டன அப்படின்னா அன்பிலீஃப், அவங்க அவிசுவாசத்தினால இல்லாட்டி கீழ்ப்படியாமையினால் அவங்க வந்து முறித்து போடப்படுறாங்க. இந்த இன்றைக்கு வேத பகுதியில் ரோமர் 6:26 பார்த்தோன்னா நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் இல்லாமல் ஆயிற்றே. ஸோ அவங்க வந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதப்ப அவங்களும் ஒரு புறஜாதியாக தான் அவங்களையும் ஆண்டவர் பார்க்குறாரு. அவங்கள வந்து நீ ஆபிரகாமின் சந்ததின்னு அவங்கள பார்க்குறதில்ல. நீ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியில்ல, அப்போ நீ ஆபிரகாமின் சந்ததி இல்லை, நீயும் வந்து ஒரு புறஜாதி மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்க்கிறதா ரோமர் 2:26 பார்க்குறோம். அப்போ வைல்டு பிரான்ச்சஸ் கிராஃப்டட் இன் டு இஸ்ரேல், அந்த நல்ல ஒலிவ மரத்தில் காட்டு ஒலிவ மரமாகிய நீ அந்த இடத்துல இருந்து எப்படி நீ ஒட்ட வைக்கப்பட்டிருக்க அப்படிங்கிறது ரோமர் 11:17 அது வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம விசுவாசத்தினால ஒட்ட வைக்கப்படுறோம். விசுவாசத்தினாலன்னா இன்னொன்று நம்ம டீட்டெயிலாக பார்த்தோன்னா ரோமர் 2:27-29 இன்னைக்குள்ள வேத பதில சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாக இருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாக இருந்தால், அப்போ வந்து நம்ம அந்த சுபாவ கிளைகள் வந்து வெட்டப்பட்டாலும் நம்ம காட்டொலிவ மரமாக இருந்தாலும் நம்ம வந்து நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்படுகிறோம். நம்மளும் ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளார ஒருத்தவங்கள நம்மளும் கணக்கில் வைக்கப்படுறோம் ஆண்டவரால். இன்னும் 29வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளத்திலே யூதனானவனே யூதன். அப்போ புறஜாதியும் யூதனாக முடியும் எப்போ நம்ம உள்ளத்தில் யூதனாக இருந்தோன்னா. எழுத்தின் படி உண்டாகாமல் ஆவியின் படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே. ஸோ பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு நம்ம வந்து அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு ஏற்ற இந்த நீதியை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம காட்டும் பொழுது நம்ம விருத்த சேதனம் பண்ணப்படாதவங்களாக இருந்தாலும் நமக்கு இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டதாக கணக்காகும் அப்படிங்கிறத இந்த ரோமர் கூடிய இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். சரி, இந்த புறஜாதிகள்
யூதருக்குள்ளார வர்றது, யூதரில் ஒருத்தராக வந்து கணக்கிடப்படுறது வந்து புதிய ஏற்பாடில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. ஆண்டவர் வந்து அப்போ ஜீசஸ்க்கு அப்புறம் மாறிட்டாரா அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் இல்லை. அதாவது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பார்த்தோன்னா ராகாப், ரூத் இவங்க 2 பேருமே வந்து புறஜாதியிலிருந்து வந்த பெண்கள் தான். இவங்க 2 பேருமே வந்து யூதர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது நமக்கு நல்லா தெரியும். நிறைய பேர் வந்து அப்படி யூதர் மதத்துக்குள்ளார உள்ளே வந்திருக்காங்க. அந்த ஜுடாயிசம் அப்படிங்கிற அந்த யூத மார்க்கத்துக்குள்ளார அவங்க வந்து சேர்ந்துருக்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு நல்லா தெரிந்த நபர்கள் அப்படின்னு சண்டே கிளாஸ்லேருந்து கேட்டுட்டு வர கதைகள்னு பார்த்தோன்னா ராகாப் அண்ட் ரூத். இப்போது இவங்க 2 பேருமே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி இவங்களை வந்து ஆண்டவர் தன்னுடைய வம்சாவளியில் அவங்களுடைய லீனியேஜ்லேயே இந்த 2 பெண்களுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மிகவும் ஒரு சிறப்பானது. அது நம்ம கண்டிப்பாக அதை கவனிக்க வேண்டியது. ஆக ஆண்டவர் வந்து எப்பயுமே புறஜாதிகள் தனியாக யூதர்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு பார்ஷியாலிட்டி காட்டலை அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே பார்க்கலாம். ஹீஸ் ஆல்வேஸ் வெல்கம் டுவர்ட்ஸ் த ஜென்டைல்ஸ். இட்ஸ் நாட் தட் காட் டிட் நாட் சூஸ் தெம், இட்ஸ் ஒன்லி தட் தே டிட் நாட் சூஸ் காட். அப்புறம் ஜீசஸ் உடைய கிராஸ் உடைய சிக்னிஃபிகன்ஸ் நம்ம ஜீசஸ் குருசிஃபிக்ஷனில் நம்ம பார்ப்போம் இல்லையா. நல்ல வெள்ளியில் நம்ம மெடிடேட் பண்ணும் பொழுது தேவாலய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் வந்து 2ஆய் கிழிந்தது. ஸோ இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டேபர்னாக்கிள் அவங்க வழிபட்ட அந்த கூடாரத்தில் பார்த்திங்கன்னா, அந்த தேவாலய கூடாரத்தை பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஹோலி பிளேஸ், மகா பரிசுத்த ஸ்தலம். ஃபஸ்ட்டு அவுட்டர் கோர்ட்டில் வந்து யார் வேணால் வரலாம், அங்கே ஜென்டைல்ஸ் கூட வரலாம். ஹோலி பிளேஸ்க்குள்ளார யூதர்கள் தான் போக முடியும். ஹோலி ஆஃப் ஹோலிஸ், த மோஸ்ட் ஹோலி பிளேஸில் இயர்லி ஒன்ஸ் பிரதான ஆசாரியர் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அப்படிப்பட்ட அந்த மகா பரிசுத்த தேவன் வாசமாக இருக்கிற அந்த ஸ்தலத்துக்குள்ளார போகிறதுக்கு புறஜாதிகள் அவுட்டர் கோர்ட் வரைக்கும் மட்டும்தான் வரக்கு பர்மிஷன் கிடச்சிருந்தா, நமக்கும் அங்கே வரைக்கும் போகிறதுக்கு இப்போது வேயை ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு ஜீசஸ் டிக்ளேர் பண்ணுறதை தான் நம்ம இந்த டான் வெயில், அந்த தேவாலய திரைச்சீலை 2ஆக கிளியர அந்த சம்பவத்திலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். பகையாய் நின்ற நடுச்சுவரை வந்து தகர்த்து, அதாவது யூதர்களையும் புறஜாதிகளையும் பிரிக்கிறதா இருந்த அந்த பகைமை என்னும் அந்த நடுச்சுவரை வந்து சிலுவையினால் கொன்று இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிறது வந்து நம்ம எபேசியர் நிருபத்தில், பவுல் எழுதின நிருபத்தில் வாசிக்க முடியும். ஸோ இதை ஜீசஸ் எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்ணார், இந்த சாதனையை எப்படி செய்தார் அப்படின்னா அவருடைய சிலுவையில். ஸோ அவருடைய சிலுவையில் பகையை அழிக்கிறதுக்கான எல்லா வல்லமையும் இருக்குது. பழைய ஏற்பாடு வரைக்கும் புறஜாதிகள்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த நமக்கு இப்போ ஆண்டவர் வந்து நம்மளை எதுக்காக நம்மையும் ஆவிக்குரிய யூதர்களா இஸ்ரவேலர்களா நம்மளை வந்து அழைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத 1 பேதுரு 2:9 நீங்களும் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். முன்னாடி இஸ்ரவேலர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இப்போது புறஜாதியிலேருந்து கிறிஸ்தவங்களாக மாறின நம்மளும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அவங்க தான் முன்னாடி கிங்டம் ஆஃப் ப்ரீஸ்ட்னு சொல்லப்பட்டாங்க. இங்கே நம்மளும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், ராயல் ப்ரீஸ்ட்ஹுட். பரிசுத்த ஜாதிங்கிற பேர் இஸ்ரவேலர்களுக்கு தான் பழைய ஏற்பாடில் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ அதே பேர் ஹோலி நேஷன், பரிசுத்த ஜாதிங்கிற பேர் புறஜாதிகளான நமக்கும் கொடுக்கப்படுது. அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். யூ வில் பி மை ட்ரெஷர்டு பொசஷன், என்னுடைய சுதந்திரமாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னது இஸ்ரவேலர்களுக்கு தான் நம்ம பழைய ஏற்பாடில் பார்க்குறோம். அதே வார்த்தையை பேதுரு பார்த்திங்கன்னா என்னென்ன ஆசீர்வாதங்களும் ஸ்லாக்கியங்களும் பழைய ஏற்பாடில் யூதர்கள் கொடுக்கப்பட்டதோ அதே பெயர்களெல்லாம் அதே ஆசீர்வாதங்களெல்லாம் நம்மளை பார்த்து சொல்கிறாரு. ஆனால் ஒரு ரீசன் இருக்குது. எதுக்கு இது எல்லாத்தையும் செய்கிறாரு? அவருடைய புண்ணியங்களை நம்ம அறிவிக்கணும். அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்ஸ்க்கு அப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம என்னென்ன எத்னிக் இஸ்ரேல், அதாவது ஆப்ரஹாமின் வம்சாவளியில் செமிட்டிக் ரேஸில் இருக்கிறவங்களுக்கு கிடைச்ச அந்த ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களான திருச்சபையை சார்ந்த கிறிஸ்டியன்ஸுக்கும் அதே ஆசீர்வாதங்கள் வந்து கிடைக்கிறத இந்த ஸ்லைடில் நம்மளால் பார்க்க முடியும்.
அவங்களுக்கு வந்து கவர்னன்ஸ் எத்தனையோ உடன்படிக்கைகள் ஆபிரகாமுக்கு, மோசேக்கு, தாவீதுக்கு, புதிய உடன்படிக்கைன்னு எரேமியால இருக்கு. இந்த உடன்படிக்கைகள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தாரு. நமக்கு அதை விட ரொம்ப ஸ்லாக்கியமான கிறிஸ்துவின் இரத்தத்தினாலான உடன்படிக்கையை நம்ம கூட ஏற்படுத்துகிறாருங்கிறத மத்தேயு 26 அவரே தன்னுடைய திருவாய் மலர்ந்து சொல்கிறாரு. ஸோ எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியங்கள் நமக்கு ஜீசஸால் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம சும்மா இருக்கலாமா? நம்ம என்ன செய்யணும்? இப்போ நான் வாசித்த அந்த வசனத்தின்படியே நம்மளை வந்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு தான் நம்மளை வந்து அழைச்சிருக்கிறார். இன்றைக்கு வேத பகுதியில் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஜீசஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். ஸோ அதுக்காக தான் நமக்கு இப்போ ஒரு பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமையை வந்து ஒரு குறைவில்லாமல் பூர்த்தியாக கம்ப்ளீட்டாக நிறைவேற்றி முடிச்சிட்டார். இப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற கடமை இதுதான். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். அவருடைய தொழுவங்களில் இல்லாமல் வேறே ஆடுகள், அதாவது இன்னும் கிறிஸ்டியானிட்டிக்கு வெளியே இருக்கிறவங்களையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வர வேண்டிய அந்த மகத்தான கடமையை, த கிரேட் கமிஷன், இங்கே உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து எல்லாரையும் நான் சொன்ன எல்லாவற்றையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து மேக்கிங் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ், எல்லாரையும் எனக்கு சீஷராக்குங்கள் அப்படிங்கிற அந்த மகத்தான ஒரு கட்டளையை நமக்கு கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்களை கொடுத்த தேவனை துதிச்சு நம்ம நிறைய தடவை இந்த பாட்டை நம்ம பாடியிருப்போம், இல்லை கேட்டிருப்போம். பட் அதோடைய டெப்த்தை வந்து இன்றைக்கி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு ஃபியூ லைன்ஸ் ஜஸ்ட் பாடலாம். தெரிஞ்சவங்க என் கூட சேர்ந்து பாடலாம். சொந்த ஜனமாக யூதரிருந்திட தொலையில் கிடந்து புறமாந்தராமேமை மந்தையில் சேர்த்து பராபரன் தம்மோடை மைந்தர்களாக்கின சந்தோஷத்துக்காக பாடித்தூதி மதமே பரனை கொண்டாடித்தூதி தினமே, பாரனை கொண்டாடித்தூதி தினமே. எத்தனை தீர்க்கரநேக அப்போஸ்தலர், எத்தனை போதகர்கள், இரத்த சாட்சிகள், எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்தை, இத்தனையாய் கிருபை வைத்தனம் கர்த்தனை பாடித்தோதி மனமே பரனை கொண்டாடித்தோதி தினமே, பாரனை கொண்டாடித்தோதி தினமே.